ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஹூக் பட்டியும் வி பட்டியும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஹூக் பட்டிக்காக தைக்கிற பீஸுங்க. அடுத்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து தைச்சிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வி பட்டிக்காக ரெடி பண்ணுற அந்த பீஸ். எப்போவுமே ஒரு பீஸை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பீஸை 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நம்மளோட ரைட் சைடில் உள்ள பகுதியில் வி பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நம்ம தையல் போட்டிருக்கோம். இதுவே கரை பகுதியாக இருந்தால் நீங்கள் மடித்து தைக்க வேண்டியதே இல்லைங்க. அப்படியே வச்சு நீங்கள் வி டாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அடிப்பக்கத்தில் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். நல்லா டேன் பண்ணி தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு மட்டும் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே உள்பக்கமாக மடித்து அதில் நல்லா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து திருப்பிக்க போகிறோம். இப்போது நம்ம தையல் எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அந்த தையல் லேயர் அப்படியே மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. தையலை தாண்டி கிளாத் உள்பக்கம் போயிடக்கூடாது. நம்ம போட்டால் அந்த தையல் வேலையே இந்த கிளாத் அப்படியே மடித்து வச்சுக்கோங்க. சென்டராக ஒரு தையல் போட்டுருங்க. சென்டராக தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வி டாட் அடிக்கும்போது கிளாத் நகலாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த சென்டராக ஒரு தையல் போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டமில் ஒன்று, பட்டி ஜாயிண்டில் ஒன்று, டாட் 2வது டாட்டில் ஒரு கொக்கி, லாஸ்ட்டாக ஒன்று, அப்புறம் 2 பட்டிக்கு நடுவில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் நான் 5 மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பட்டிக்கும் ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டாக எட்ஜில் ஒரு டாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது டாட், அதுக்கப்புறம் 2 பட்டிக்கும் நடுவில் ஒரு டாட் பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வி டாட் அடிக்க ஆரம்பிங்க. இது ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வி டாட் கொடுக்குறோம். வி டாட் எப்போவுமே நல்லா 2 டைம் 3 டைம் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஹூக்ஸ் மாட்டும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நிறுத்தி பொறுமையாக தைங்க. இதே போல் 5 டாட்டையும் நம்ம தைச்சிக்கலாம். டாட் தைக்கும்போதும் சரி, மடிச்சடிக்கும்போதும் சரி, கிளாத்தை இழுக்காமல் தைங்க. நம்ம எந்த அளவு வச்சுருக்கோமோ அதே அளவில் தைங்க. அப்போது நம்ம இழுத்து தைக்கிறதுனால தான் இந்த ஹூக்கெல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் 2 பட்டியிலையும் ஒரு பட்டி உயரமாகவும் ஒரு கழுத்து பக்கம் பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாகவும் தெரியும். அதுக்கு நம்ம இழுக்காமல் தையல் கொடுக்கணும் எப்பயுமே. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஹூக் பட்டி சைடில் இந்த கம்ப்ளைண்ட் நிறையா வருங்க. அதனால் 2 பீஸையுமே இழுக்காமல் நீங்கள் தைக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ஹூக் பட்டி தைக்க போகிறோம். நம்ம 2ஆக மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட மேல் பக்கத்துக்கு அடியில் வச்சு உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். அதே போல் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. கிளாத்தை எப்பயுமே இழுக்காமல் தைங்க. இழுத்து தைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி தைக்கும்போது இழுத்து தைக்கிறதுல தான் அந்த ஹைட்டு டிஃப்ரெண்ட்டு நிறையாவே வருங்க. அதனால் இழுக்காமல் தைங்க. இப்போது தைச்சிட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இதை உள்பக்கமாக திருப்பி அப்படியே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தைக்கும்போது உள்ளே மடித்து தைச்சாலும் சரி. பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி தைச்சது நீட்டாக இருக்கும் மடிப்பு பார்த்திங்கன்னா. அடுத்ததாக நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். கீழ்ப்பகுதியிலேருந்து பிசுறு நம்ம ஹூக் பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத் சைடில் போகிற மாதிரி மடிச்சுட்டு அது மேலே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை நம்ம உள்பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா அந்த தையல் பார்க்க நீட்டாக இருக்கும். வெளிப்பக்கம் உள்ள துணி உள்பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதை அப்படியே நம்ம மடிச்சுட்டு
நம்ம தையல் போட்டிருக்கனால அந்த பக்கம் அழகாக மடியுது பாருங்கள். நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு டேன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹூக் பட்டியும் தைச்சிட்டோம். தைச்சிட்டு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹைட் ப்ராப்ளம் வரவே வராதுங்க. இழுக்காமல் தைச்சோம்னாலே நமக்கு வந்து 2 பட்டியும் ஒரே ஹைட்டில் தான் வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட எக்ஸஸாக வரல. இப்போது நம்ம அடுத்ததாக பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே டாட்லாம் பிடிச்சி தான் வச்சுருக்குறோம். அதில் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நெக்கு பகுதியிலேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பகுதியும் பேக் சைட்லேயும் கிளாத் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெக் சைட்லேருந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஷோல்டர் சைடில் நம்ம அதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் ஷோல்டரில் ஹார்மோல் சைட்லேருந்து நெக் சைடுக்கு தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நெக்கு கிட்ட வரும்போது துணி அதிகமாக இருந்து பேக்லேயோ ஃப்ரண்ட்லேயோ துணி அதிகமாக இருந்தால் நம்ம கட் பண்ணும்போது கழுத்து இன்னும் அகலமாகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சு தையல் போட ஆரம்பிங்க. ஹார்மோல்ஸில் கொண்டு போய் தையலில் முடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி முடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டோ பேக்கோ அதிகமாக இருக்கும்போது கட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிக்கிற வேலை இருக்காது. அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண அந்த பகுதியை பின்பக்கமாக பேக் போர்ஷனில் தள்ளி விட்டுருங்க. அடுத்து ஸ்லீவை வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் கொடுப்போம் இல்லையா, ஷோல்டருக்கு மேலே பேக் போர்ஷனில் பிசிற தள்ளி விட்டு கையை வச்சு இந்த மாதிரி நீவிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நகண்டு வராது. அதுக்கப்புறம் நம்ம சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா ஷோல்டரோட சென்டரில், அதை ஷோல்ட்ரு மேலே வச்சு அப்படியே பிடிச்சி நம்ம கட் பண்ண இடத்துக்கு எட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஸ்லீவ்லேயும் ப்ளவுஸ்லேயும் நம்ம போட்ட சிசர் கட் ஒரே நேராக வருது. எப்போவுமே நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டீங்க அப்படின்னா அதே 1.5 இன்ச்சு ஸ்லீவ் பகுதிக்கும் விடணும். ஸ்லீவோட அளவு போக 1.5 இன்ச்சு தைக்க விட்டுட்டு நம்ம சிசர் கட் கொடுத்தோம்னா 2 சிசர் கட்டுமே ஒரே இடத்துல வந்து நிற்குங்க. இழுத்து பிடிக்காமல் தைங்க. ஹார்மோல் ரவுண்டு எந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே நேர் வந்து ஸ்லீவை வச்சு தைக்க ஆரம்பிங்க. 1/4 இன்ச்சு கேப்னா அந்த 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டு தைங்க. துணியை வந்து எந்த காரணத்தை கொண்டும் இழுக்காமல் தைங்க. பாருங்கள், இப்போ நான் தைச்சிட்டேன். கொஞ்சம் கூட துணி எனக்கு ஏற்றமாகவோ இறக்கமாகவோ இல்லை. இப்போ அது மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது போல் நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டோம். அதே போல் நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நம்ம சென்டர் நாச்சஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்த ஷோல்ட்ரு நேராக வச்சுக்கோங்க. பிசுரை வந்து பின்பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. பேக் போர்ஷனில் தள்ளி நெகத்தால் கீறிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிசர் கட் வந்து ஷோல்ட்ரு நேர் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கிளாத் மேலேயே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தைக்கணுமோ கரெக்டாக நம்ம ரெண்டுக்குமே ஒரே ஒரு கிளாத் கொடுத்துருக்கனால எக்ஸஸாகவே வராதுங்க. அந்த வளைவுக்கு நேராக ஸ்லீவ் வச்சு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு மட்டும் தையல் கொடுங்க. இது போல் தைச்சு பாருங்கள். ஷோல்டரும் ஸ்லீவும் ஒரே நேர் வரும். ஹூக் பட்டியும் வீ பட்டியும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் சூப்பராக தைக்கலாங்க. இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம தைக்கும்போது நோட் பண்ணி தைக்கணுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம நோட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னாலே பிரித்து தைக்க வேண்டிய வேலை இருக்காது. நம்ம தைக்கும்போது பிரித்து தைச்சோம்னாலே அதில் ஒரு நீட்னஸ் இருக்காதுங்க. அது பார்க்க அழகாகவும் இருக்காது. பிசுறும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம தைச்சி முடித்தோடனே சின்ன சின்ன நூலாக இருந்தாலும் அதை வந்து உடனே கட் பண்ணி விட்டுருங்க. ஸ்லீவுக்கு நான் 2வது ஸ்டிச் போட்டுட்ருக்கேங்க.
இது போல் தைச்சி பாருங்கள். இப்போ நான் தைச்சி முடிச்சுட்டு காட்டுற பாருங்கள். ஷோல்ட்ரு நேர் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள், ஷோல்டரு நம்ம வந்து ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்குது. கிளாத்தும் எக்ஸஸாக இல்லை.